யோகம் என்பது எங்களுக்கு எவ்வளவு முக்கியம். யோகத்தோட ஆசனங்கள் சேரும்போது இந்த யோகாசனம் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாக அமைகின்றது. எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயன்பாடுகள், வாழ்க்கையினுடைய தேவைகள், எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்திக் கொள்வது, சரியான முறையில் அதை நாங்கள் செலுத்துவது, இது போன்ற நிறைய விஷயங்கள் யோகாசனம் மூலமாக எங்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ சர்வதேச அளவில் நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு யோகாசனங்கள் ஒவ்வொரு முறைகளில் காணப்படுகின்றன. இது அனைத்தும் மனிதனுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நல்வழிப்படுத்துவதற்கான ஆசனங்களாக பல அமைப்புகள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் நாங்கள் கிரியா யோகா பற்றி பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றோம். இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயன்பாடு, வாழ்வியலை எவ்வாறு மாற்றப் போகிறது, அதுக்கு தேவையான பயன்கள், ஆசனங்கள், அதே போன்ற நன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இன்றைய தினம் நாங்கள் கதைக்கலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கத்துக்குரிய சுவாமி சுத்தானந்த கிரி அவர்கள். வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. சரி சுவாமி, இப்போ நாங்கள் கேள்விக்கு போகிறதுக்கு முன்பாக வணக்கத்துக்குரிய சுவாமி சுதானந்த கிரி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய இந்த எளிமையான, அதே நேரத்தில் மனதை பக்குவப்படுத்தி செய்கின்ற இந்த யோகாசனங்கள் மூலமாக இவ்வளவு காலம் நீங்கள் எவ்வாறான பயன்கள் அனுபவிச்சிங்க? அதாவது கிரியா யோக சாதனா மூலமாக ஸோ நான் கண்டுபிடிச்சேன், எனக்குள்ள அந்த அமைதியை வெளியில் தேடுறதுக்கு பதிலாக எனக்குள்ளேயே தேடி இங்கேயே கண்டுபிடிக்கலான்னு. அது பெரிய கண்டுபிடிப்பு. அது அமைதியிலேயே ரொம்ப ஆழ்ந்து போகும்போது நல்ல தெளிவாக எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. வாழ்க்கையினோட குறிக்கோள், இப்போ என்னோட உண்மையான இயல்பு என்ன, அது புரியும் போது நமக்குள்ள இறை இயல்பு நமக்குள்ளே இருக்கிறத புரியும் போது அது ஒரு ஆனந்தமயமான ஒரு இறை இயல்பு. அதோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஸோ நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாறி போயிடுது. இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னோட இது மூலமாக. இப்போ இந்த யோகாசனம், இந்த கிரியா யோகாக்களை நீங்கள் வரணும், இதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும், நிறைய பேருக்கு படிப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எந்த வயதில் எப்படி ஏற்பட்டது? அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில். அப்போ அந்த சமயத்தில் எனக்குள்ள அந்த நோக்கம் வந்தது. அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வழி கிடைச்சிருக்கு, இந்த வழியை உபயோகித்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே பயனடைஞ்சதுன்னா, பயன் பெற்றாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்குள்ள அந்த விருப்பம் வந்தது. அதுக்கும் யோகதா சத்சங்கத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தது. அதாவது ஒரு சன்னியாசி சீடராகி அது மூலமாக நம்ம வாழ்க்கையே மனிதகுல சேவை, இறைவனோட சேவை, குரு சேவைக்காக அர்ப்பணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சமயத்தில் எனக்குள்ளேயும் தெளிவு வந்தது. அதனால தான் இந்த வழியில் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிங்க. சரி, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்கள் மேலாங்க நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ எங்களுக்குள்ள அமைதியை தேடுறதா ஒரு கருத்து நீங்கள் சொன்னீங்க. அமைதி உண்மையாக மனிதர்களுக்குள்ளே இருக்கா? ஏன்னா அந்த அமைதியை தேடி நிறைய பேர் வெளியே போகிறாங்க, ஆனால் அது எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒன்று சின்ன உதாரணம் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பெரிய சக்கரம் வேகமாக ஓடுதுன்னு வச்சுங்க. அந்த சக்கரத்தில் நம்ம வேற ஓரத்தில் வந்துட்டோம், சின்ன பொருளாக ஓரத்தில் இருந்தால் ரொம்ப வேகமாக சுற்ற போகிறோம். நம்ம ஃபிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி V = ωr. எவ்வளோ வேகமாக சுற்றுதோ, எவ்வளோ தூரத்தில் இருக்கோமோ ரெண்டையும் எடுத்தால் நம்மளோட ஸ்பீடு கிடைக்கும். அப்போ ஓரத்தில் வந்தால் ரொம்ப வேகமாக ஓட போகிறோம். இப்போ கொஞ்சம் நடுவில் வந்தோன்னு வச்சுங்க, கொஞ்சம் சென்டரை பார்த்து, அப்போ நம்மளோட எவ்வளோ ஒரே சக்கரம் ஒரே வேகத்தில் ஓடினா கூட நம்ம உணரக்கூடிய வேகம் குறையுது. V குறைஞ்சி போகுது, ஏன்னா R குறைஞ்சி போனதுனால. சென்டருக்கே என்ன வச்சுங்க, அப்போ R 0. அப்போ அந்த என்ன ஸ்பீடை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? ஸ்பீடே கிடையாது. அதான் சலனம் இல்லாத நிலை. இதைத்தான் நம்ம யோகிகள் கண்டுபிடிச்சாங்க. நமக்குள்ள அந்த மாதிரி சலனம் இல்லாத நிலை இருக்குது. அங்கேருந்து நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்போது வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சலனம் இல்லாத நிலையே நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில். யோகம் மூலமாக அந்த உள்ளுக்குள்ளே போய் சலனமில்லாத நிலைக்கு போக முடிஞ்சதுன்னா நமக்குள்ளே பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும். அது மூலமாக அங்கே இருந்துட்டு அப்புறம் வெளியில் ஃபங்க்ஷன் பண்ணோம். நம்ம உண்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யோகம், யோக ஆசனங்கள் இது ரெண்டும் நாங்கள் பிரித்து பார்க்கலாம் இல்லையா? யோகத்துக்குள்ளே நாங்கள் ஆசனத்தை கொண்டு வந்து யோகாசனமாக நிறைய பேர் செய்து கொண்டுருங்க. அதாவது பாடி கனெக்டட் டு த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களுடைய உடலும் மூளையும் எங்களுடைய மனதும் கனெக்ட் ஆகும் போது தான் இதனுடைய உண்மையான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை எத்தனை பேர் இப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி உணர்வுபூர்வமாக செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா?
அதாவது என்னன்னா, முதல்ல நம்ம எல்லாருமே ஹத யோகம் தான் யோகம்னு நினைக்கிறோம், ஆசனங்கள் பண்ணுறதுன்னு. அது வந்து ஒரு உடலை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி மனத்தை ஓரளவு அமைதியாக்கிறதுக்கு. பட் உண்மையான யோகாங்கிறது தியானம் மூலமாக பிராணசக்தியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை நமக்குள்ளே கொண்டு வருது. பிராணாயாமம், அதாவது வெளிமுகமாக போடக்கூடிய பிராணசக்தியை உள்முகமாக உள்ளுக்குள்ளே திருப்பி நம்ம கொண்டு வருது. அந்த மாதிரி இப்போ நம்ம யோக தியானத்தை செய்யும் பொழுது அப்போ தான் நம்ம வந்து மாதிரி ஆழ்ந்த உண்மையான இதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது நீங்கள் சொன்னீங்க உடல் மனம் ரெண்டையும் வந்து ஒரு சீராக நடத்துறது. பட் அது 3வது டைமென்ஷன் இருக்குது, ஆன்மா. ஸோ உடல் உள்ளம் ஆன்மா மூணையும் ஒரே சீராக நம்ம டெவலப் பண்ணிட்டா அப்போ வந்து எவ்வளோ அருமையான நமக்கு ரிசல்ட் வரும். அதுதான் கிரியா யோகம் மூலமாக, அது ஒரு ராஜயோக வழி. அது மூலமாக நம்ம இந்த மூணையும் ஒரு சீராக எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வருது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நமக்குள்ள அருமையான ஒரு ரகசியம் கிடைக்குது. வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆனந்தமயமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, திறமையான வாழ்க்கை, அதுக்கு வழி நம்ம கிடைக்கும். சரி, இப்போ இவ்வளோ விஷயங்களையும் இளைஞர்கள் இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ளணும் ஆசைப்படுவாங்க. எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி, இப்போது அதுக்கான நிகழ்வுகள் எதுவும் இளைஞரை நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? கரெக்ட். இன்றைக்கி ஈவினிங் வந்து புத்திஸ்ட் கல்ச்சரல் சென்டரில் நம்ம இந்த டாபிக் மேலே ஒரு பப்ளிக் லெக்சர் இன்றைக்கி இருக்குது. அதில் எல்லாரும் வரலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அதில் அட்டன் பண்ணால் அதில் இதை பற்றி தான் பேசப்படும். கிரியா யோகம் மூலமாக எப்படி மகிழ்ச்சிகரமான அப்புறம் வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழறது, அதுதான் டாபிக். அதுபடி அதுக்கப்புறம் யாருக்கு இதில் ஈடுபாடு வருதோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவ்வளோ மேலே படிக்க நல்லா அப்புறம் பயிற்சி செய்யணும்னா 2 நாளைக்கு விவேகானந்தா இந்தியன் கல்ச்சரல் சென்டரில் அடுத்த 6, 7 2 நாளைக்கு ப்ரோக்ராம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ப்ரோக்ராம். ஸோ அங்கே அப்போ வந்து எப்படி பயிற்சி செய்கிறது, ஃபுல் டே ப்ரோக்ராமா? 2 நாள் ஃபுல் டே ப்ரோக்ராம், மார்னிங்லேருந்து ஈவினிங். அது வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் கண்டியிலையும் செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு அது வந்து நம்ம ஹிந்து காலேஜ், ஹிந்து கல்ச்சரல் ஹால், அங்கே 5 மணிக்கு ஈவினிங் ப்ரோக்ராம். அங்கேயும் இதே மாதிரி கவர் பண்ண போகிறோம். அதனால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே நிறைய இடத்துல வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பவங்களுக்கு இங்கே வந்து உங்களுடைய இந்த செமினார்லேயோ இந்த ஒர்க் ஷாப்லேயோ கலந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். வருபவர்கள் எவ்வாறு வர வேணும், என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர வேணும், அதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் லெக்சருக்கு வரும்பொழுது எதுவுமே அவசியம் இல்லை. அங்கே முதல்ல வந்துட்டாலே அறிமுகம் வரும். இதை பற்றி கிரியா யோகங்கிறது என்னது, எப்படி நம்ம தினசரி என்ன பயிற்சி செய்யணும், அதுக்கு கோடி காட்டுறது, அதுக்கு ஜென்ரல் அவுட்லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அடுத்த நாள் என்ரோல் பண்ணும்போது அன்றைக்கே சொல்லுவோம் அந்த ப்ராசஸ் எப்படி இது என்ரோல் பண்ணிவிட்டு அது அப்புறம் இதில் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்போ உண்மையாக இவ்வாறான ஒரு ஒர்க் ஷாப்லேயோ இவ்வாறான ஒரு லெக்சர்ஸ்லையோ நாங்கள் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாக எங்களோட உடலுக்கும் மனதுக்கும் தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு மிகப்பெரியதொரு வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு. எனவே தவறாமல் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ யோகம் அப்படின்னு நாங்கள் பேசும்பொழுது நிறைய பேர் யோகம் அப்படின்னாலே மெடிடேஷன், தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி சில ஆசனங்கள் மூலமாக கூட எங்களுடைய உடலை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஆசனங்கள் நிறைய இருக்குது. அதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கொண்டு செய்கிறாங்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது சார். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹத யோகங்கிறது ஆசனங்கள் மூலமாக உடலையும் மனத்தையும் கட்டுப்படுத்துறது. பட் தியான யோகங்கிறது அதுக்குள்ளே அதில் ராஜயோகங்கிறது எல்லாத்தையுமே அடக்கினது. அதில் ஆசனங்களோட எசன்ஸ் எடுத்து நம்ம யோகதா சத்சங்கத்தில் சக்தியூட்டும் உடற்பயிற்சி அப்படின்னு இருக்குது. அதில் ஆசனங்களோட ஹத யோகத்தினோட எசன்ஸ் பூரா அதிலே வந்துடுது. அது ஒரு 15 நிமிஷம் அவங்க பண்ணுறதுக்கு. அது மூலமாக பிராணசக்தியை உடலுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு அந்த பிராணசக்தியை உடல் உள்ள ஒவ்வொரு பாகத்துக்கும் பிராணசக்தியை அனுப்பி அது மூலமாக சக்தி ஊட்டி அதை ஒரு சுமூகமாக இது பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்குள்ளே ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வருது, இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு உதவி செய்யும். அது உடலை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்குள்ளே யோகதா சத்சங்கத்தில் இன்னொரு அடுத்த டெக்னிக்கு ஹாங்ஸா டெக்னிக்னு பேர். அது கான்சன்ட்ரேஷன் டெக்னிக். எப்படி மனத்தை ஒருமுகப்படுத்துறது, ஒரு இடத்துல எப்படி மனத்தை வைக்கிறது, அதுக்கான ட்ரைனிங். முதல்ல உடலை ஃபிட் ஆக்கிட்டு அப்புறம் நல்ல சக்தி ஊட்டிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடல்லேருந்து சக்தியை வெளியில் கொண்டக்கூடிய திறமை வரும். முதல்ல சக்தியை கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய திறமை வரும். அதுக்கப்புறம் உட்காந்து மனத்தை அடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் உடலை முதல்ல சாந்தமாக்கலைன்னா அதை நிலையாக வைக்கிறக்கூடிய திறமை வரலைன்னா
மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் உடலை ஃபிட்டாக வைக்கிறது ரொம்ப அவசியம். அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த மனத்தை இது பண்ணுறதுக்கு ஒருமுகப்பாட்டுக்கு ஹாங்ஸா டெக்னிக். அதையும் பண்ணதுக்கப்புறம் உலகம் பூரா வைப்ரேஷனில் தான் இயங்குது எல்லாமே. இப்போ சயின்ஸும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ல தான் உலகமே வருது. ஸ்ட்ரிங் தியரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது எல்லாமே அந்த இது மேலே தான் ஃபோக்கஸாக இருக்குது. அந்த வைப்ரேஷன், அது காஸ்மிக் வைப்ரேஷன், ஓம் வைப்ரேஷன், பிரணவ வைப்ரேஷன், அந்த பிரணவநாதத்தோடு இணைந்து எப்படி நேரடியாக இணையிறது, அதுக்கான ஒரு டெக்னிக் ஓம் டெக்னிக். அது 3வது டெக்னிக். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வருது. முதல்ல சக்தியோட்டும் உடற்பயிற்சி, அப்புறம் ஹாங்ஸா டெக்னிக் மூலமாக கான்சன்ட்ரேஷன், அப்புறம் ஓம் டெக்னிக் மூலமாக நேரடியாக பிரணவ சப்தத்தோடு இணையிறது. இந்த 3ஐயும் பண்ணி நம்ம தயார் செய்து கிரியா யோகம்ங்கிற 4வது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம். 4வது ஸ்டெப் கிரியா யோகத்தில் நேரடியாக பிராணசக்தியை ஐம்பொறிகள் மூலமாக வெளியில் போகக்கூடிய பிராணசக்தி உடலோட உறுப்புகள் தசைகள் எல்லாத்தையும் இயக்குது. அந்த பிராணசக்தியை அதுலேருந்து விடுவிச்சு ரிலாக்ஸ் பண்ணி முதுகுத்தண்டுக்குள்ள மையங்களுக்குள்ள அந்த பிராணசக்தி சக்கரத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்போ தான் அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சக்கரத்துக்குள்ள சென்டருக்கு போகிறது. ஸோ அப்போ டைரெக்டாக அந்த சென்டருக்குள்ளே போகிறதுக்கு திறமை நமக்குள்ளே வரும். அப்போ நம்ம பார்த்தா, ஓ, நமக்குள்ளே தான் அமைதி, அன்பு, ஆனந்தம் எல்லாமே இருக்குது. நான் வெளியில தான் தேடிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும், பட் எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நம்ம புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க. இதை நாங்கள் உச்சரிக்கும் போதும் அதை நாங்கள் சொல்லும் போதும் அதுக்கு சில முறையான வழிவகைகள் இருக்குது. நிறைய பேர் ஓம் அப்படின்னு சொல்லும்போது வாயிலேருந்து சொல்கிறாங்க. உண்மையாக அடி வயிற்றுலேருந்து அப்படியே வரும்போது தான் உண்மையான அந்த நாதத்தோடு இணைந்து சத்தம் வரும்பொழுது உண்மையாக ஒரு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன டெக்னிக், இப்போ மனதை கட்டுப்படுத்தணும் சரி, தியானம் செய்யணும் சரி, இப்போ இந்த சின்ன சின்ன டெக்னிக் கூட தெரியாமல் பலர் என்ன பண்ணாங்க, ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ பார்த்துட்டு இதை தவறாக செய்ய முயலும் பொழுது இதனை முழுமையான பயனை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் இல்லையா? அதாவது சரியான வழியை கண்டுபிடிக்கணும். எந்த துறையிலையும் அதுக்கு சரியான வழியை கண்டுபிடிச்சு அது மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். அப்படி இல்லாமல் வெவ்வேறு இடத்துலேருந்து பல இதங்களை எடுத்து படிக்கும்போது நமக்குள்ள ஒரு குழப்பம்தான் வரும், சரியாக வராது. அதனால் சரியான வழியை கண்டுபிடிச்சிட்டா ப்ராப்ளம் இல்லை அதுக்கு. அப்புறம் ஓம் நீங்கள் சொல்கிற மாதிரி அது உச்சாரணம் செய்கிறது அது ஒன்று. பட் அதை விட டீப்பாக பதஞ்சலி முனிவர் சொல்கிறது யோக சூத்திரத்தில், அதாவது ஓமுக்கு மேலே சிந்தனை செய்கிறது, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் ரியலைஸ் பண்ணுறது, அதோட ஒன்றாகிறது. ஸோ அது நேரடியாக ஓமோடு கனெக்ட் பண்ணால் தான் அது முடியும். அது நம்ம இமிட்டேட் பண்ணுறோம் வாயால் சொல்லும் பொழுது. பட் உண்மையாக நேரடியாக அதோட கனெக்ட் பண்ணும்போது அப்போ தான் உண்மையாக அது என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இப்போ இருக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் சொன்ன அந்த பதஞ்சலி சூத்திரத்தினுடைய நன்மைகளை இப்போ தேடி படிக்கிறாங்க. உண்மையாக அதில் பல நன்மைகள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாங்க, சுருக்கமாக சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வாறான சூத்திரங்கள் மூலமாக நாங்கள் எப்படி பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஆரம்பமே பாருங்கள். பதஞ்சலி யோக சூத்திரம் எப்படி ஆரம்பிக்குது? யோகா சித்தவிருத்தி நிரோதகா, அதாவது அலைபாயிர மனத்தை அடக்கி அந்த சாந்தமான நிலைக்கு போகும்பொழுது அதான் யோகம்னு சொல்லிட்டு முதல் டெஃபினிஷனே அதுதான். அதாவது உடல் மனம் ரெண்டுமே அமைதி இல்லாமல் இருக்குது. நார்மலாக உடலும் ரொம்ப ஐம்பொறிகள் மூலமாக ஏந்திக்கிட்டு இருக்கிறதுனால எப்போதும் அந்த சிக்னல் வந்துக்கிட்டே இருக்குது நமக்குள்ளே. அது போய் நம்ம மூளையில் போய் எப்போதும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சிக்னல் வந்துக்கிட்டே இருக்குது ஐம்பொறிகள் மூலமாக. அதனால் மனம் எப்போதும் சஞ்சலமாயிடுது ஆட்டோமேட்டிக்காக, இயற்கையாகவே. அதை கட்டுப்படுத்தி எப்படி மனத்தையும் உடலையும் சாந்தமாக ஆக்கினா அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆன்ம நிலை புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் என்னன்னு சொல்லி இதுதான் தாய்மானவர் சொன்னது, சும்மா இருத்தலே சுகம். அதாவது வெளியில் ஓடக்கூடிய அந்த மனத்தை நிலையை நிறுத்துறது. அதனால் பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தில் அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த பாயிண்ட் மேலே வந்துடுறாரு ஃபஸ்ட்டு. அதாவது யோகம்னாலே அந்த சலனம் இல்லாத நிலைக்கு போகிறது தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ப்ராசஸ்ஸு என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அது நியமம் அப்படின்னு சொல்லி யம நியமங்கள் சொல்லி முதல்ல தயார் செய்கிறது. அதாவது சரியான தர்மத்தின்படி வாழ்க்கை நடத்துறது அந்த மாதிரி. அப்புறம் ஆசனம் மூலமாக எப்படி உடலை நேரையாக முதுகுத்தண்டு நேராக வச்சு உட்கார்றது, உடலை தளர்வாக வைக்கிறது, கண்களை புருவ மத்தியில் மேலே வைக்கிறது, இந்த மாதிரி ஆசனம். அப்புறம் பிராணாயாமம் மூலம் பிராணசக்தியை நேரடியாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் சுவாசமும் உபயோகிக்கலாம் அதில். பட் முக்கியமான விஷயம் பிராணனையே கண்ட்ரோல் பண்ணுறது, பிராணசக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது. அது மூலமாக பிரத்யாகார நிலை, உள்ளிழுக்கப்பட்ட நிலை, அதாவது எந்த விதமான ஐம்பொறிகள் மூலமாக தாக்குதல்கள் உள்ளே வர முடியாது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல். இந்த ஐம்பொறிகள்லேருந்து கவனத்தை விடுவிச்சு உள்ளே போகிறது அது பிரத்யாகார நிலை. அதுக்கப்புறம் தான் உண்மையான
மெடிடேஷன் ஆரம்பிக்குது. தாரணா, தியானா, சமாதி. கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு இடத்துல மனதுக்கக்கூடிய திறமை. அப்புறம் தியானங்கிறது இறைவனோட இயல்பு, நம்ம உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் இந்த உணர்றது. கடைசியாக இரண்டரை கலத்தல், பரம்பொருளோடு இரண்டரை கலத்தல், அதுதான் கடைசி யோகம். இதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 8 நிலைகளுக்கெல்லாம் வாரத்துக்கு எவ்வளோ காலம் ஒரு மனிதனுக்கு எடுக்கும்? இதை வந்து காலம் வந்து நம்மளோட முயற்சியை மேலே, அது மேலே டிபெண்ட் ஆகுது. அதோடு கூட நம்ம கர்ம வினைகள் மேலேயும் டிபெண்ட் ஆகுது. நம்ம பழைய கால பண்ண கர்ம வினைகள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தீவினைகள் இருந்ததுன்னா அதை மாற்றுறதுக்கு டைம் ஆகும். பட் முயற்சி தான் முக்கியம். எவ்வளோ அதிகமாக தீவிரமாக முயற்சி எடுக்கிறோமோ அதோட கூட நியமத்தோட தினசரி செய்கிறது ரொம்ப அவசியம். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஆரம்பிக்கும் போது ரொம்ப புது விஷயம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பழைய பழக்கங்கள்லாம் திரும்ப வந்து அப்போ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே அந்த வில் பவர் உபயோகித்து, இச்சாசக்தி உபயோகித்து ஒரு நியமம் கொண்டு வந்துட்டா, நியமத்தோட தினசரி காலை மாலை செய்துக்கிட்டே வந்தால் நிச்சயமாக அதனோட எஃபெக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி முயற்சியோட பயிற்சியும் தொடர்ச்சியாக தேவை. அப்போ தான் நாங்கள் இதை கண்டினியூவாக செய்து போனோம். இல்லாட்டி 2 நாள் யோகா செய்வாங்க, பிறகு அப்படியே மறந்துடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிராணாயாமத்துக்கு இருக்கின்ற அந்த பவர் நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை. உண்மையாக நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆசை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் அது முறையாக நாங்கள் செய்யணும் இல்லையா? ஒரு சில வேளை எங்கேயாவது ஒரு பிழை ஏற்பட்டாலோ, இன்னேல் எக்ஸல் எதுவும் பிழை ஏற்பட்டாலும் கூட ஒரு பாதிப்பு எங்களுக்கு வரும் இல்லையா? அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சாமி. வீட்டில் இருந்து நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கணும், வீட்டில் எப்படி இதை சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி. யோகதா சத்சங்கத்தில் அதுக்காக தான் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு நல்ல முறையை ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அதாவது யோகதா சத்சங்க பாடங்கள் அப்படின்னு லெசன்ஸில் வந்து அவர் கொடுத்த போதனைகள் ஒரிஜினலாக அப்படியே இருக்குது. இதை நம்ம படித்து அதில் ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதை படிச்சுட்டு பண்ணும்பொழுது அந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அதில் ரொம்ப கிளியராக தெளிவாக அதை பற்றி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. அது தவிர எப்படி வேலை செய்து அதற்குடைய மெத்தடும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ அது மூலமாக, அதாவது யோகதா சத்சங்க பாடங்கள் எப்படி வரும்னா, அதுக்கு என்ரோல் பண்ணிட்டா ஒரு மாதத்துக்கு 2 பாடம் வரும். அந்த மாதிரி 18 பாடம் பேசிக் அடிப்படை பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி படிச்சுக்கிட்டே அதை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நமக்கு யோகா அதில் ப்ராப்ளமே இருக்காது. சரியாக வீட்டில் இருந்தே நல்லா பண்ண முடியும். இருந்தாலும் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது 2 நாள் இந்த பயிற்சியும் போது செக் பண்ணுறோம். அந்த மாதிரி அப்போ கிளாஸஸ்லாம் இருக்கும். அப்போ அது மூலமாக சரி பண்ணிக்கலாம். அதோடு நம்ம யோகதா சத்சங்க ஆசிரமம் ராஞ்சியில் தொடர்பு பண்ணினா, அப்போ எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் அதோட கனெக்ட் பண்ணலாம். நம்ம சன்னியாசிகள்லாம் எப்போதுமே ரெடியாக இருக்கும் உதவி செய்கிறதுக்கு. யாருக்கு உதவி வேணுமோ நம்ம ரெடியாக இருக்கும். இப்போ எங்கள் மனிதன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாதி பிரச்சனையே இந்த லங்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி பிராணாயாமம்லாம் சரியாக செய்தாங்கன்னா லங்ஸில் ஒரு 90 விதமான பிரச்சனைகள் குறையும். அதே நேரத்தில் இப்போ நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்ட்டு சொல்லி அமைதியை தேடி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் பதஞ்சலி முனிவர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் உங்களை மாதிரி வணக்கத்துக்குரிய சுவாமிகள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் அதை தேடாமல் இந்த பக்கம் நாங்கள் வேறு எதையோ தேடி வேறொரு பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதாவது இறைவன் வந்து இந்த பண்பையை உருவாக்கினதுனால ஒருமையிலேருந்து, அதனால் ஒவ்வொருத்தருமே டிஃப்ரெண்ட்டு. நான் நினைக்கிறது ஒரு மாதிரி, நீங்கள் நினைக்கிறது ஒரு மாதிரி, நம்ம பார்க்குறதும் ஒரு மாதிரி, நீங்கள் பார்க்குறது ஒரு மாதிரி, அது மாதிரி எல்லாரும் வெவ்வேறு வெரைட்டி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த வழி வந்து இறைவனும் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கரெக்டாக அவளை கொண்டு வர்றாரு அந்த வழிக்கு. ஸோ நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நமக்குள்ள வழி, சரியான வழி எது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். சரியான வழி கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளமே கிடையாது. சரியான வழி இல்லாமல், தெளிவு இல்லாமல் குழம்பி போய் பல விதமான வழிகளை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ தான் ப்ராப்ளம் வரும். சரியான வழியை கண்டுபிடிச்சு கரெக்டாக போயிட்டே இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நிறைய பேர் யோகாசனம் செய்ய வாரதுக்கு காரணம் என்னென்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு இருக்கிற எமோஷன்ஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தவறு. இருக்கிற எமோஷன்ஸ் எப்படியும் வெளியே வரும். அந்த எமோஷன்ஸை வந்து நாங்கள் ஒரு சரியான பாத்தில் கொண்டு போகணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த யோகாசனங்களும் தியானங்களும் உதவி பண்ணுது. இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதால ஒரு பாரிய பிரச்சனை ஏற்படும் இல்லையா? ஆமாம், கரெக்டு. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் சப்ளிமேஷன்னு பேர். சப்ரஷன், சப்ளிமேஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம். சப்ரஷனுங்கிறது அதை வந்து ஜஸ்ட்டு இதை அழுத்துறதுக்கு, அதை வந்து டினை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி மெத்தட். சப்ளிமேஷன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சேனலைஸ் பண்ணுறது. அதாவது நெகட்டிவ் சேனலில் போகிறத பாசிட்டிவ் சேனலில் திருப்புறது, அந்த சக்தியே திருப்புறது. அதாவது ஏதாவது ஒரு இது பார்க்குறீங்க, உங்களுக்குள்ளே கோபம் வருது, அதை பார்த்துட்டு அந்த கோபத்தையும் சரியாக உபயோகிக்கும் போது அதை பாசிட்டிவாக உங்களுக்குள்ள எனர்ஜியை யூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். அது வேறு வழியில் புது விதமாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு நமக்குள்ளே சக்தி வரும். அது மூலமாக
சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி பயம், கோபம், வெறுப்பு, அப்புறம் தீங்கு செய்தல், அந்த மாதிரி எல்லாம் இருந்தால், எந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் அதை வந்து எனர்ஜியை டைரக்ட் சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு யோகம் ரொம்ப உதவி செய்யும். நிறைய பேர் சொல்கிறது எனக்கு அதிகமாக கோவம் வருது, அதனால் யோகாசன கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி அதை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. உண்மையாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியாது. கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் சரியான ஒரு பாத்தில் கொண்டு போகலாம். அது நேரத்தில் இப்போ கோவம் வருது அப்படின்னு சொன்ன சுவாமி, இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த கோவத்தை உடனடியாக நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த சிச்சுவேஷனில்? கரெக்ட். அதில் வந்து மருத்துவத்தில் நம்ம எப்படி நோயை சரி பண்ணுறோம், இது ஒரு மனோதத்துவ நோய் கோபங்கிறது. அதை அடக்கிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட் எய்டு பண்ணணும் இமிடியேட்டாக. ஃபஸ்ட் எய்டு என்ன, உடனே அந்த ஃபெர்வரை குறைக்கணும், உத்வேகத்தை குறைக்கணும். அது குறைக்கிறதுக்கு ஒரு 2 டென்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது ஒரு உடலை முழுது இறுக்கமாக்கி அந்த மாதிரி உடனே 5-6 தடவை பண்ணிங்கன்னா உடனே கொஞ்சம் உத்வேகம் குறைஞ்சி டீப் ப்ரீத் எடுக்கணும். இல்லை கொஞ்சம் வாக்கிங் போகிறது, அப்படி அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போய் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது மெத்தட் பண்ணி ஃபஸ்ட் எய்டு முதல்ல பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வேகத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன காரணம் காட்டி அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்தாலும் ரிசல்ட் வராது. அதோடு கூட ரொம்ப தடவை பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால அதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு உத்வேகத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா யோசித்து இந்த கோபம் மூலமாக என்னோட பர்பஸ் சர்வ் ஆகுமா, நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சர்வ் ஆகாது. அதுக்கு சரியான வழியில் போனால் அந்த கோபத்தை உபயோகிக்கிறதுக்கு பதிலாக வேறு வழியில் நம்ம ரிசல்ட் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விவேக சக்தியை உபயோகித்து ட்ரை பண்ணலாம். அதான் 2 அவசியம். அதாவது இந்த ஸ்ட்ரென்த்தை முதல்ல குறைச்சிடணும், இதனோட தீய பழக்கத்தினோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு விவேக சக்தியை உபயோகித்து எண்ணங்களை மாற்றுறது. எண்ணங்களை மாற்றும் பொழுது நம்ம கடைசியாக கோபத்து மேலே வெற்றி வந்துடும். எண்ணங்களை தடுக்கக்கூடாது, எண்ணங்களை மாற்றணும், கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, சரியான முறையில் நாங்கள் கொண்டு போகணும். எங்களுக்கு இருக்க எமோஷன்ஸை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம்னா பாரிய பிரச்சனை ஏற்படும். அந்த எமோஷன்ஸை சரியான வழியில் சரியான பாதையில் நாங்கள் செலுத்தணும். நிறைவுக்கு வந்துட்டோம் சுவாமி. இப்போது நீங்கள் இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்ஸை பற்றி மீண்டும் எங்களுடைய நேயர்களுக்காக அந்த அறிவித்தலையும் நீங்கள் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி வந்து அந்த ஈவினிங்கில் புத்திஸ்ட் கல்ச்சுரல் சென்டரில் நடத்த போகிற அந்த நிகழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சியுடனான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு கிரியாயோகம் ஒரு திறவுகோல் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு அறிமுகமும் கொடுப்போம். தியானம் மூலமாக ஒரு கண்டக்டட் மெடிடேஷன், வழிகாட்டப்பட்ட தியானம், அது மூலமாக எப்படி நம்ம கொஞ்சமாவது அமைதி ஒன்றுமே தெரியாதவங்க கூட அந்த தியானம் மூலமாக அமைதி உணர ஆரம்பிப்போம். அப்போ நேரடியாக அனுபவம் கிடைக்கும்போது நமக்குள்ள உற்சாகம் அதிகமாகும். அது மாதிரி அதனால் இதை கம்பைன்ட் அந்த டாக்கில் வந்து பேசுகிறது மட்டும் இல்லை, நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இடத்துல வரத்துக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. உண்மையான விஷயம். இந்த கிடைத்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். எனவே யோகம் சம்பந்தப்பட்டும் இந்த கிரியா யோகம் சம்பந்தப்பட்டும் ஒரு மனிதனுக்குள்ள அமைதியை நாங்கள் எப்படி தேடணும் என்பது சம்பந்தப்பட்டு நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் வணக்கத்துக்குரிய சுவாமி சுத்தானந்த கிரி அவர்கள். எனவே சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சுவாமி. நன்றி. எனவே ஒரு மனிதனை முழு மனிதனாக்கக்கூடிய ஒரு அமைதியின் பால் ஈர்க்கக்கூடிய எங்களுடைய உணர்வுகளை சரியான முறையில் கட்டுப்படுத்தி எங்களுடைய சரியான பாதையில் செலுத்தக்கூடிய பங்கு வந்து இந்த யோகத்துக்கு நிறைய இருக்குது, யோக ஆசனங்களுக்கும் இருக்குது. எனவே சரியான முறையில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் அப்படின்னு கூறிக்கொண்டு பயனுள்ள பல விடயங்களை பகிர்ந்து கொண்டதும் இன்றைய நிகழ்ச்சி முழுவதுமாக என்ற நம்பிக்கையோடு இந்த அளவு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். மற்றும் ஒரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார். நன்றி, வணக்கம். Thank you.